ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 14வது வாரத்தோட டே 3 ஆஃப்டர்நூன் ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்புறமா கிடைக்காது. இன்னும் ஒரு 11 நாள் தான் இருக்குது. அதனால் நம்மளோட சேனலுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. இப்பயும் ஒரு சூப்பரான சம்பவம் போயிட்டுருக்கு. என்னென்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேட்மேன் ரவீந்தர் வந்துட்டு அவருடைய ஆட்டத்தை ஆடுறேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் இன்னும் ஒரு சில பேருக்கு இடைஞ்சலை கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்களும், பணப்பெட்டியை யார் எடுக்கிறாங்கன்ற விஷயங்கள், வெளியில் வந்து மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஓடுதோ அதெல்லாம் வந்துட்டு கெடுக்கிற மாதிரி இவர் வந்துட்டு ரயானையும் தீபக்கையும் எடுக்க வைக்கிறதுக்கு, குறிப்பாக ரயானை வந்துட்டு அந்த பெட்டி பணப்பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டது. பிக் பாஸ் காதுக்கு போய் பிக் பாஸ் டென்ஷன் ஆகி அவரை உள்ளே கூப்பிட்டு செம்மாடி கொடுத்து அதுக்கப்புறம் அவரை கண்கலங்க வைக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொடுத்து, ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம அடித்து அது அப்புறமா ஒரு வருத்தப்பட்ட கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால் கடைசியில் வந்துட்டு அப்படியே ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அமுச்சு விட்டாப்புல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். அதேமாதிரி டான்ஸ் மாரத்தான் இப்போ வந்திருக்கு. வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்குது. ஒரு கேரக்டர் அட்டடா வேறு மாதிரி இருக்குது. யார் இதில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் எந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக, யாரோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3வது நாள் மதியானத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1,10,246 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 35.96. வேறு மாதிரி வெறித்தனமாக போயிட்டுருக்கு. முத்துக்குமரன் ரசிகர்கள்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி 3 லட்சம் ஓட்டை வந்து இந்த வாரம் தொற்றுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் வந்து மாஸ்டர் கிங்கு, மாஸ்டர் மைண்டுன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. காலையில் வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஃபேட்மேன் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், அவர் மட்டும் கிடையாது, இந்த 8 பேர் உள்ளே வந்திருக்காங்களே அவங்களாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அக்குவேர் அணுவேரை பிரித்து வச்சார் பாருங்க. அட்டோட்டாடி எப்பா சாமி, இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டனாக நான் எந்த சீசன்லையும் பார்க்கலப்பா. அந்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மைண்டு ஃபுல்லாகவே அனலைசிஸ். யார் வந்து இதை வந்து பெட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, யார் கேமை சேஞ்ச் பண்ணதுக்காக வந்திருக்காங்கன்றதெல்லாம் சொல்கிறார். அதே மாதிரி தான் ஃபேட்மேனுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு அங்கே வந்து வார்னிங் கொடுத்தாரு. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா ரவீந்தர் வந்துட்டு வெளியில் நடக்கிற விஷயங்கள், வெளியில் ஓட்ஸில் யாருக்கு எவ்வளோ இருக்குது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. ஃபேட்மேன் என்ன பண்ண போகிறான்றது இவர் அழகாக சொல்லிட்டார். ஏன்னா அவர் ஒரு ரிவ்யூவர், உள்ள ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு. உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்ற விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஒன்று அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம், இன்னொன்று வந்து பணப்பெட்டியை யார் எடுக்க போகிறான்றது வெளியில் மக்கள்லாம் ஒரு கருத்தை வச்சுருப்பாங்க, உள்ளே நம்மளும் வச்சுருப்போம். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதை மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணலான்ற மாதிரி புட்டு வச்சார். எல்லாரும் ஆன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். முத்துக்குமரன் இந்த மாஸ்டர் மைண்ட் அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? 2வது பிளேஸ் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 54,050 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.63. சௌந்தர்யாவோட ஓட்டு கம்மியாக இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக ஆயிருக்கு. கம்மியாக ஆரம்பிச்சது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ராணோ ஃபஸ்ட்டு சௌந்தர்யா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருப்பார். அப்போ கம்மியாச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே வந்துட்டு கை கொடுத்துட்டே இருக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் அடி வாங்கும். ஏன்னா மக்களோட ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டில் ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருந்தது. அதனால் வந்து சௌந்தர்யாக்குன்னு ஓட்டு தனியாக ஒன்று வந்துடுச்சு. அதை வந்து எல்லோரும் பிஆர் ஓட்டு அது இதுன்னு சொன்னாலும் அது இப்போ எப்படி ஆயிருக்குன்னா இப்போ கம்மியாயிடுச்சு. வெறும் 7 பேருக்கு இப்போ அவங்க ஓட்டு போட போகிறாங்க. அப்படின்னும் போது முத்துக்குமரனுக்கு மற்ற ஃபேன்ஸில் இருக்கவங்களாம் வந்து ஓட்டு போட ஆரம்பித்ததுனால இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆக ஆரம்பிக்குது. சௌந்தர்யாவுக்கு இந்த 3வது நாள் 54 ஓட்டுன்றது ரொம்ப கம்மியான ஓட்டு. ஏன்னா இவங்க வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு ஒரு 20,000-30,000 டிஃப்ரென்ஸில் வருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 60,000 டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பரந்த மனப்பான்மையோட முத்துக்குமரனுக்கு இந்த டைட்டில் வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மலாம் குட் சொல்லு, நம்மளாம் பாராட்டணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே அங்கே இங்கேன்னு புலம்பி தள்ளுறாங்க. யாரெல்லாம் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு, ஏன் நீங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்களுக்காக தான் அங்கே உள்ளே வந்தீங்களா, நீங்கள் அப்போ எதுக்காக வந்தீங்க அப்படின்னு அவங்களெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தோன்றதை நாங்கள் சொல்கிறேங்கன்னு அப்படின்னு எப்படி சௌந்தர்யா ஒரு டைலாக் விடுவாங்களோ அந்த டைலாக் விட்டால் அது எப்படி உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு சௌந்தர்யா கேட்ட மற்றவங்கள கேட்ட டைலாக்கை இப்போ இவங்க அவங்கள கேட்குறாங்க. வாழ்க்கைன்றது ஒரு சக்கரன்றது நம்ம தளபதி சொன்னது கரெக்டாகிடுச்சு. ஆனால் என்னென்னா சௌந்தர்யா வந்து இது பண்ணுறது நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட நிறைய பேர் வந்து இது ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா தோன்றது சொல்கிறேன், அதை கூட சொல்லக்கூடாதுன்னும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே இது சௌந்தர்யாவுக்கு மற்றவங்க யாராவது அந்த டைலாக் சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் போயிட்டு புலம்பி தள்ளுறாங்க. பாவமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இதுதான் நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். என்ன விதையை போட்டிங்களோ அதான் மரமாக வரப்போகுது. சரி, 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,596 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.65. இன்னுங்க சொல்கிறீங்க விஷால் 3வது பிளேஸா? எதுக்கு வாயை புழக்கிறீங்க?
நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே விஷால் அப்புறம் வந்து அருண் இவங்களாம் வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் தான் என்ன நினைக்கிறீங்கன்னா விஷால் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் கையை பிடிச்சி கூட்டு போயிடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சரி இவர் அதிகப்படியான ஓட்டு தான் வாங்கி 3வது பிளேஸ்க்கு வந்திருக்காரன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஜாக்லினுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு 200 100 இப்படி தான் போயிட்டுருக்கு. அதிகமாக ரொம்ப கம்மியாக வாங்கினது பவித்ரா மட்டும்தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது விஷால் 3rd பிளேஸில் இருந்தாலும் அவர் கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காருன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் விஷாலுக்கு சூப்பரான ஒரு கேரக்டர் இப்போ டான்ஸ் மரத்தில் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் விஜய். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த என்னுடைய தளபதி அவங்களுடைய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக விஷால் வந்து பிச்சு உதருவார் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் நேற்று வந்துட்டு அவரை போட்டு பிச்சு உதறிருந்தாங்க. ஸோ நான் அதை எப்படி பார்க்கறேன்னா அவர் வந்து இப்போ அழுக்காக இருக்குது. அவரை அந்த அழுக்கை வந்து களையணும், அந்த அழுக்கை வந்து போக்கணும் அப்படின்னா ஒரு துணியை அடித்து துவைக்கிற மாதிரி அவரை வந்து துவைச்சாதான் அந்த அழுக்கு வெளியே போகும். இவர் வெளியே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக எப்படி உள்ளே வந்தாரோ அதே மாதிரி போவார்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவரை டெய்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,969 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.45. ஸோ ஜாக்லின் வந்துட்டு இன்றைக்கி ஹாஸ்னி கேரக்டர் வந்திருக்கு. ஐயோ ஹாஸ்னி கேரக்டர் ஏமா அந்த பொண்ணு கொடுத்தீங்க? ஏன்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வெறப்பாக இருக்கிற மாதிரி கேரக்டர் கொடுத்தா இன்னும் சூப்பராக பிச்சு உதருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய அந்த படையப்பா அந்த கேரக்டர் கொடுத்துருந்தா, நீலாம்பரி கேரக்டர் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் அதை வந்து நம்ம சாச்சனா கொடுத்துட்டாங்க. சாச்சனாக்கு ஹாஸ்னி கேரக்டர் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை வந்து மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனாலும் அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி கண்டிப்பாக பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஜாக்லின் இது வரைக்கும் அவங்களோட கேமை எப்படி கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா எப்படியோ கொடுத்துட்டாங்க. அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரன்னர் அப் கிடைக்குமா, டைட்டில் வின்னர் கிடைக்குமா, பெட்டி கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் அதையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல நம்ம சௌந்தர்யா. அதை வந்து வர்ஷினி கிட்ட சொல்கிறாங்க. வர்ஷினி வந்துட்டு ஜாக்லின் இதை வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் சௌந்தர்யா வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் அது என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஜாக்லின் வீக்லி டாஸ்க் எல்லாத்துலேயுமே அவங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அலசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜாக்லின் கண்டிப்பாக வந்து இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லாயிருக்கும். பட் பணப்பெட்டிக்கே ஒரு பெரிய ஆப்பு வச்சுருவாங்கன்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 28,896 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.43. ஸோ அருண் இன்றைக்கி வந்து அவருக்கு சூப்பராக வந்து சூர்யா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. வாரணமாயிரம் நெஞ்சுக்குள் பெய்திடு மாமழை அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனமாக கண்டிப்பாக பண்ணுவார். இந்த ஆக்டிங் ஸ்கில்னாவே கண்டிப்பாக வேறு மாதிரி சூப்பராக பண்ணுற ஒரு ஆள் தான். அதே மாதிரி இன்றைக்கி வந்து திடீர்னு சிவகுமார் வந்து இவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிட்டார். என்ன குற்றச்சாட்டு வச்சார்னா இவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, ஒரு டைம் வந்துட்டு இந்த பங்கு பிரிக்கிற நேரத்தில் வந்துட்டு இவர்கிட்ட சிவகுமார்கிட்ட பங்கை ஒப்படைச்சிருக்காரு. கடைசியாக ஒரு 2 இருந்திருக்கு போல, அது ரஞ்சித் சாரோடது போல இருக்குது. சிவகுமார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ரஞ்சித் சார்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்காரு போல இருக்குது. அதை வந்து ராணுவ கேட்டிருக்காரு. ராணுவுக்கு வந்துட்டு இவர் அது ரஞ்சித் சார்னு கொடுக்காம விட்டுருக்காரு. ஆனால் இவர் அதை சாப்பிட்ருக்காரு போல இருக்குது. அதை வந்து ரஞ்சித் சார் பார்த்துருக்காரு. எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கும்போது அவர் தட்டில் எடுத்து கொடுக்கும்போது எனக்கு வேணான்ட்டு ரஞ்சித் சார் என்ன பண்ணியிருக்காரு, சிவகுமாரை பற்றி நம்ம அருண் கிட்ட போட்டு கொடுத்துருக்காரு. அருண் போய்ட்டு அதை வந்து முத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. இவர் டென்ஷன் ஆகிட்டார். இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் என்னுடைய நண்பன், உயிர் நண்பன், நீங்கள் எப்படி என்னைய சொல்லலாம் அப்படின்னு இங்கே வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து போய் கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா அது சிவகுமாருக்கு ரிட்டர்ன் ஆகி போச்சு. இதை நீங்கள் தானே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் ஃபன்னாக தான் போச்சு. பட் இருந்தாலும் அருணை வந்து எப்படியாவது டாபிக்கில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 6வது பிளேஸ் பற்றி தீபக் இருக்கிறார். இவர் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 28,622 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.34. ஸோ தீபக் கொஞ்சம் லைட்டாக இல்லை, கொஞ்சம் சேஃப் கேம் விளாட்றது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு 3 வாரமாக சுத்தமாக சரியில்லை. அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறமா சரியில்லை மீன்ஸ் கெட்டவரெல்லாம் இல்லை, ஃபுல்லாக சேஃப் கேம் விளாட்றாரு. அதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாரு, எப்படி வெறித்தனமாக கொடுத்தான்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். வேறு மாதிரி சூப்பராக கொடுத்தாரு. இப்போ ஏன் அவர் கொடுக்க மாட்டார்னா பிக் பாஸ் கேம் முடிய போது இப்பயும் நம்ம வந்து இதை பண்ணி கெட்ட பேர் வாங்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம். இவரை வந்துட்டு பவித்ரா அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் சிண்டு முடிச்சு போட்டு இழுக்கிற மாதிரியே இருக்குது, சண்டைக்கு இழுக்கிற மாதிரியே இருக்குது. அவரும் அதுக்கு வந்து நிறைய நோஸ்கர் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. இவரை வந்து பெட்டி எடுக்க சொல்லி நம்ம ஃபேட்மெண்ட் அவர் வந்துட்டு மண்டையை கழுவுறது நல்லாவே தெரியுது. பட் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு தெரியல. அதே மாதிரி இவருக்கு சூப்பராக படையப்பா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பிச்சு உதறிட்டு இருக்காரு. இப்போது உங்களுக்கு தீபக்கை பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 26,184 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.54. ஸோ பவித்ரா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாலாம் இல்லை. இவங்க தான் வெளியே போகிறாங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸும் இல்லை. அதேமாதிரி பவித்ரா இந்த வாரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாச்சனை கடை செம்ம மொக்க வாங்கினாங்க. ஏன்னா சாச்சனா சும்மா கிடையாது. நேற்று நைட்லேருந்து சௌந்தர்யாவா கிடைக்கும் போதெல்லாம் வந்து கலாச்சிட்ருக்காங்க. அதை சௌந்தர்யா ஒரு இடத்துல வந்துட்டு சாச்சனா ஒரு வாட்டி அடுத்தது என்னை வந்து ஹர்ட் பண்ணாமல் பேசிட்டேன்னா கேட்டுருவான்ருக்காங்க. இதை கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பவித்ரா சும்மா இல்லாமல்
ஸ்ட்ரெயிட்டாக சாச்சனா கிட்ட வந்துட்டு ஏன் அந்த மாதிரி கலாய்க்கிற, அது அவளுக்கு பிடிக்கலன்னும் போது இவங்க டேரெக்டாக சௌந்தர்யாக்கில் கேட்டால் சௌந்தர்யா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனைட்டாங்க. இவங்களுக்கு மொக்கை ஆயிடுச்சு. அதோடு நிறுத்தினாங்களா. காலையில் பார்த்தா திடீர்னு ஜாக்லின் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடுறேன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அதில் சண்டையே, அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் இங்கே வந்து மதுரைக்காரன்டான்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் கிட்ட போய் சண்டை போட்டு நான் ஒரு கோவக்காரங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. தேவையில்லாதது. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்ரூம் ஃப்ரீயாக இருக்குது, அங்கே போயிடலாம் குளிக்க முடியாது, இங்கே தான் நான் குளிப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னத்தை சொல்ல. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,06,558 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷனும் இருக்குது, லாஸ்ட் எவிக்ஷனும் இருக்குது. ஸோ மிட்வீக் எவிக்ஷனில் பவித்ரா போக போகிறாங்களா இல்லை லாஸ்ட்டாக போக போகிறாங்கன்றது தெரியல. இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து தீபக் போயிடுவாரோ அப்படின்ற பதவிப்பும் இருக்குது. சப்போஸ் தீபக் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெட்டி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.